இந்த மாதிரி பழைய பொருள் திரும்ப கிடைக்கிறதுனால உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பா திடீர் உத்தியோகத்துல ஜாப் பர்மனெண்ட் ஆகக்கூடிய யோகம் இன்னைக்கு. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலன்னு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினத்துல நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் தீங்கே இழைக்காத, மனதளவில் கூட தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற அனைத்து செல்வங்களும் பெற்று ஓங்கு புகழ் பெற்று இறைவனின் பரிபூர்ண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசிபலன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 24ஆம் நாள் 2022ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆணி மாதம் 10ஆம் நாளுங்க. தேய்பிறை தினமான இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறப்புங்க. இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து காணப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான அமைப்புகள் இருக்குதுங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், ஒரு ஆனந்தமான தினமா இன்னைக்கு அமைய பெறுங்க. இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த வேலைகள்லாம் உங்களுக்கு நிம்மதியாக ரிலாக்ஸாக உங்களை வச்சுக்குமோ அந்த வேலைகளை நீங்கள் ஈடுபடலாம். பிடிச்சமான பொழுதுபோக்குகள் என்ற தினம் ஈடுபட்டு அதன் மூலமாக ஆனந்தத்தை மனமகிழ்ச்சியை கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க. எனவே பிடித்தமான காரியங்கள் செய்யுங்கள். இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது காரியங்கள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் பரிசுகளும் புகழும் கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. எனவே காரிய வெற்றிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக காத்திருக்குங்க. நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நீங்கள் எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடிய பரிசுகள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் சில தேவையில்லாத கெஸ்ட் வந்து இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக நீங்க கொஞ்சம் அடுத்த மாசம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி செலவுகள் ஒத்தி வச்சிருந்த செலவுகள் இன்னைக்கே பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இன்றைய தினம் உங்கள் நாளுடைய பிற்பகுதியில் வந்து பழைய நண்பர் ஒருவர் வருகை தந்து உங்களுக்கு வாழ்வில் நல்ல ஒரு இனிமையை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குதுங்க. இன்றைய தினம் காதல் விவகாரங்களை எந்த விதமான ஒரு கட்டாயப்படுத்துறதையும் நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப முக்கியம். காதலர்கள் அதை மனசில் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலையிலையும் உங்களது காதல் வாழ்க்கையில எந்த விதமான கட்டாய நிர்பந்தம் போன்றவற்றை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில தவறான நண்பர்களின் நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனை காரணமாக இன்றைய தினம் வியாபாரத்துல கொஞ்சம் சிக்கல் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு. திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அலுவலக பணிகளை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அனைத்து விதமான நலன்களில் நடைபெறக்கூடிய சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். போதாக்குறைக்கு நீங்க தொலைந்து போன நினைச்ச சில பொருள் வந்து இன்னைக்கு உங்களை வீட்டுல வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த பழைய பொருள் திரும்ப கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது குழப்பங்கள் மற்றும் சில சலிப்புகள் சங்கடங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே இன்னைக்கு தீரக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரிவினை பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் இருக்கு. முன்னோர் சொத்துக்கள்ல முறையான பங்கீடுகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ஜாப் வந்து இது வரைக்கும் பர்மனெண்டாக இல்லாம இருந்ததுன்னா இப்போ பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினம் அன்னைக்கு அமைப்பெறுங்க. எனவே அனைத்து விதமான வயதினருக்கும் அனைத்து விதமான துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாளாகவே அமையுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்துறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீனன்குடி ராஜபாலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு. அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு கிரே கலர் நல்ல அதிர்ஷ்டகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 உங்களுக்கு லக்கேஜ் நம்பர் அமையுங்க. ஸோ கிரே கலரும் நம்பர் 3யும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மீனராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைய தினம் புதிய பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உத்தியோகத்துல சிலருக்கு எதிர்பாராத சில டிரான்ஸ்ஃபர் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காதுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருங்க.
இன்னைக்கு கொஞ்சம் கவனக்குறைவின் காரணமாக உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, அல்லது உங்களுடைய நல்ல பெயர் கெட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகளை பாருங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் படி உங்களுடைய காரியங்கள் நடந்து இன்றைய தினம் உங்களது மன நிம்மதி அதிகரிக்க செய்யும், மனமகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். நல்ல ரிசல்ட் உங்களது காரியங்கள் கிடைக்கிறதுனால காரிய வெற்றிகள் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையும் தருங்க. இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வழியில் நல்ல ஆதரவு இருக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எப்படி வயசானவங்களுக்கு ஊன்றுகோல் நிமிர்ந்து நிற்க உதவுதோ அந்த மாதிரி உங்க நண்பர்கள் ஊன்றுகோலா இருந்து நீங்க நிமிர்ந்து நிற்கிறதுக்கு உதவிகரமா இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் இருந்து தடைகள் எல்லாமே அகலக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க. இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்களை பத்தியான சில உண்மைகள் உங்களுக்கு புரிய வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம உங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணுங்க. அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.